நான் இதில என்ன சோசியல் மீடியால பார்க்குறேன், எல்லாம் நினைக்கிறேன் கம்பீர புடிச்சு கடிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. சரி இப்ப கம்பீர் இல்ல. வேற யாராச்சும் ஒரு கோச்சா இருந்தாலும் என்ன கொண்டு வர முடியும் எனக்கு தெரியல. இப்ப உனக்கு இருக்கறதே இப்ப ஷமி இருந்தான் முன்னாடி. ஷமி வந்து இப்ப இல்ல. இப்போ உனக்கு இருக்கறதே 2டே 2 பவுலர் தான். பும்ரா, சிராஜ் இருக்கான். 3 ஃபாஸ்ட் பவுலர் உன்ட்ட கிடையாது. இப்ப நீ கம்பீர கடிச்சு என்ன எனக்கு எதுக்கு புரியல. எனக்கு எதுக்கு கம்பீர கடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல எனக்கு வந்து அந்த கோச்சுக்கு கிரெடிட் குடுக்குறதும் சரியா படல. கோச்ச திட்டுறதும் சரியா படல. அவங்களுக்கு நத்திங் அவங்கனால சொல்லதான் முடியும். இல்ல 11 ஏதாவது தப்பா எடுத்தா போய் கேட்கலாம். சும்மா எல்லா விஷயத்துக்கும் வந்து கம்பீர்னு இருக்கிறது என்ன எனக்கும் வந்து அவ்வளவு ஒண்ணும் இது கிடையாது. ஏன்னா வந்து கம்பீர் வந்துட்டு நிறைய கான்ட்ரவர்சியில் இன்வால்வ் ஆனனாலதான் இப்ப கம்பீர். இப்ப இதே வந்து ரவி சாஸ்திரி இந்த மாதிரி எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்க. அவங்களாம் அமைதியா இருப்பாங்க. இவன் நிறைய கான்ட்ரவர்சிஸ் பண்றதுனால நிறைய ஹேட் வாங்குறான் கம்பீர். இல்ல. நம்ம குரூப்ல பேசுறதே எனக்கு சிலது புரியல. இப்ப நம்ம விஸ்வா இருந்தான்ல, அவன் சொன்னான் லைக் ரவி சாஸ்திரி காலத்துல இருந்தபோது பார்த்தா நம்ம வின்னுக்கு தான் பெருமையா பேசிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா ட்ரை பண்ணதே பெருமையா பேசிட்டு இருக்கோம்னு மாதிரி சொன்னான். நான் என்ன சொன்னேன்னா, லைக் இப்ப பார்த்தோன்னா உன் டீம்ல இருக்க ஆர்சனல் வச்சு தான் அவனால போக முடியும். ஜிஜியா இருந்தாலும் சரி, சாஸ்திரியா யார் இருந்தாலுமே இருக்கிற ரிசோர்ஸஸ் ஒழுங்கா பண்ணலன்னா, இப்ப நீ சொன்ன டொமஸ்டிக்ல பார்க்க சொல்லி, டொமஸ்டிக் நல்லா பண்ணி தான் அன்சுல் கம்போஜ் எடுத்தோம். என்ன ஆச்சு? பெருசா பண்ணானா? ஸோ அந்த மாதிரி உனக்கு டொமஸ்டிக்லயும் எடுத்து பண்ணாதம்போது, ஜிஜிய கடிக்கிறதுல எனக்கு எந்த வகையில வந்து ஒரு இதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உனக்கு டொமஸ்டிக்ல எக்ஸ்ட்ரானரி பவுலர் இருந்து எடுத்து உன்ன இப்ப எடுக்காம விட்டா நீ எடுக்காம விட்டாலும் நீ திட்டுற. எடுத்து ஒழுங்கா போடலனாலும் அப்பயும் நீ கம்பீர திட்டுறேன்னா, அப்ப அவன் அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அதுதான் என்னுடைய ஒரு பெரிய குழப்பமா இருக்குது.